பின்னர் மாண்புமிகு கனரக தொழில் மற்றும் எஃகுத்துறையின் இணையமைச்சர் ஸ்ரீனிவாச வர்மா பூபதி ராஜு அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பல்வேறு துறைகளில் பணி நியமன ஆணைகளை பெற்ற இளைஞர்கள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். என் பேர் காயத்ரி, சிஎஸ்ஏ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். நான் ஒரு 1.5 வருஷமா 24 நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸாம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்துச்சு, அதில் கிளியர் பண்ணிட்டேன். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருப்பீங்க. நார்மலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் இன்னைக்கு யூனியன் மினிஸ்டர் கையிலேயே இன்னைக்கு வாங்கியிருக்கேன். அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஆக்சுவலி இது அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்னு சொல்லலாம், கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். திடீர்னு கூப்பிட்டாங்க, இவங்க கையில் வாங்குறோன்னே தெரியாது. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்படிலாம் நீங்கள் படிக்கலான்னு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ட் சொல்லலாமா? படிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணணும். அது எக்ஸாம் கிளியர் பண்றோங்கிறது இல்லாம நம்ம ஃபோக்கஸ்டா படிச்சு மார்க்குக்குன்னு இல்லாம நல்லா ஒரு கிளியரா ஒரு அட்டென்ஷனோட படிக்கணும். வணக்கம் சார், என் பேர் மாரிமுத்து. நான் செங்கோட்டிலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நான் மெக்கானிக்கல் CNW செலக்ட் ஆயிருக்கேன். இது இப்போ நான் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சவுத் ரயில்வே அதில் ஒரு பார்ட்டும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என்னோட நேம் சபிதா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். ஆக்சுவலி நான் பேங்கிங் 2024 ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பேரண்ட்ஸுமே எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேங்க் ஆஃப் பரோடால கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டிவா ஜாயின் ஆகிருக்கேன். என் பேர் முத்துசரண்யா, நான் கோயில்பட்டியிலேருந்து வரேன். IBPS கிளர்க்கு கிளியர் பண்ணியிருக்கேன், பேங்க் ஆஃப் பரோடா கிடச்சிருக்கு. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும். நார்மலாக மெயில் இல்லாட்டி கொரியர் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. அதுவும் அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வணக்கம், நான் கணேஷ், தூத்துக்குடியிலேருந்து வரேன். நான் இப்போ திருச்சியில் ரயில்வே சார்பாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக பண்ணி நியமனம் வாங்கியிருக்கேன். மதுரை டிவிஷனில் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேஸ் நினைக்கும் போது ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை இந்த வேலை தீர்த்திருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பியான மூமெண்ட். நான் ரொம்ப வருஷமாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு இது கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் ஒரு வேலைக்காக படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணேன், நிறையா போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் வரும்போது ரயில்வே ஜாப்புன்னு வரும்போது அதுக்கு அப்ளை பண்ணி 6 வருட கால கடின உழைப்பு இது ஸோ எல்லா பேங்கிங்கிலிருந்து ரயில்வே SSC எல்லா இதுக்குமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது எனக்கு ரயில்வேல அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக கிடச்சிருக்கு. ஸோ என்னுடைய ஸ்டடி ரூட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெய்லியுமே ஒரு ஷெடியூல் ரூட்டீனில் தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ காலையிலேருந்து மெந்திச்சு படிக்கிறதுலேருந்து ஸோ எப்போவுமே புக்கும் கையுமா தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த காம்படிஷனான உலகத்தில் நம்ம ஈஸியாக அந்த வேலை கிடைக்கல. ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கு. ஸோ டெய்லியுமே நம்ம ஒரு டைம் ஷெடியூலில் ஃபாலோ பண்ணி நம்ம படித்து கடைசியில் ஸோ ரயில்வேல எனக்கு அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக இந்த வேலை கிடச்சிருக்கு. இந்த வேலை கிடச்சதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது எனக்கு பக்கபலமாக இருந்த எங்கள் பெற்றோர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை விட ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, என்னுடைய நண்பர்கள் நாங்கள் ஒரு ட்ரையோ பாண்ட் ஒரு 3 பேர் இருந்தோம். ஸோ ஒன்றா படித்தோம். ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சாதாரணமாக ஒரு இடத்துல முடங்கி கடந்து கிடைக்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம களத்தில் இறங்கி தான் ஆகணும். ஸோ டெய்லி ரூட்டீன் ஃபாலோ பண்ணணும், டைம் ஷெடியூல் பண்ணணும், நாமளே உருவாக்கிக்கணும். அதை நோக்கிய ஒரு அச்சீவ்மெண்ட், அதை நோக்கிய ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும். இந்த ரோஸ்கர் மேலாக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கு. ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டாங்க. அப்போது என் பேர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக நேற்று தான் கால் பண்ணி இப்படி உங்களுக்கு பேர் இருக்குது இந்த லிஸ்ட்டில் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த இது அட்டன் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னா, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேஸில் இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் மோடிஜி அவர்கள் கொடுத்ததுக்கு மிக்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே மாதிரி ரோஸ்கர் மூலமாக இதில் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று காலை நடைபெற்ற ரோஸ்கர் மேளா எனும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி ஆற்றிய உரையின் வானொலி தொகுப்பு.